விஜய் லவனி கோபால் என்னடி உன் ஃபோன் ஒரு நிமிஷம் கூட. எதுக்கு? குடுடா. இந்தா. என்னடி பண்ற? ஒரு நிமிஷம் இருடா. இந்த புடி. என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட் உந்தல போட்டிருக்கேன். உன்னோடது என்கிட்ட இருக்கு. இதுக்குதான் கேட்டியா? ஆமா. எப்பவுமே உன்னை நான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காத. ஓகே. சரி, நம்ம லவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எது? இதோ இப்போ படுத்தோம்ல, செம்ம ஃபீலிங். எனக்கும் அதான் பிடிக்கும். விஜய், உன்னை நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஏ ஏதோ கிரிஞ்சா பேச ட்ரை பண்ற. போடா லவனி கோபால். அது என்ன லாவண்யா கோபால்? எங்க அம்மா பேரு லவண்யா, உங்க அப்பா பேரு கோபால். 2 ஃபேமிலி சேர்த்தா லவனி கோபால். ஐயய்யா. என் வயிற்றுல ஹலோ விஜய், எனக்கு உன் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் வேணும். கொடுக்க முடியுமா முடியாதா? ஆக்சுவலி எனக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சு. அதை நான் லாகின் பண்ணிக்கிறேன், நீ கொடு. பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி லாகின் பண்ணுவேன்? லூசு. விஜய், நான் சொல்றதை கேளு. சொல்லு. இன்ஸ்டாகிராம்குள்ள செட்டிங்ல போ. போயிட்டேன். அதுல நியூ பாஸ்வேர்ட் காமிக்குதா? ஆமா. அதை கிளிக் பண்ணு. கொடுத்துட்டேன். இப்போ ஓல்டு பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா? என்ன போட்டோம்? என்ன பாஸ்வேர்ட் போட்ட? சொல்ல மாட்டேன். சொல்லு. 5 மினிட்ல சொல்லவா? ஏன் உன்னோட சாட் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு பேசாம அவளை எமோஷனலா லாக் பண்ணலாம். ஹலோ விஜய். டேய் டேய், லைன்ல இருக்கியா? டேய் மோன கட்டவனே. சுபிக்ஷா, என்ன சந்தேகப்படுறியடி? உன்னை போய் நான் சந்தேகப்படுவேன்? நீ எவ்வளோ நல்லவன், அதனால தான் கேட்குறேன். மூடிட்டு மரியாதையா உன் பாஸ்வேர்டு கொடு. கண்டிப்பா வேணுமா? வேணும். என்னதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பாபநாச படம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க மாட்டணும். இவ்வளோ வெறியா வரா? கடவுளே. இங்கே தான் இருக்கியா? ஐயோ, என்ன செய்ய காத்துங்கிறாளோ? என்னப்பா சந்தேகப்படுறியா? சந்தேகப்படாம எவ்வளவு மெசேஜ், எவ்வளவு பொண்ணுங்க. அப்பப்பா சாரிடி, தெரியாம பண்ணிட்டேன். விஜய், இதுதானா இன்னும் இவ்வளவு இருக்கா? இல்ல, புரியல. 1 செகண்ட். பேசுவியா பேசுவியா பேசுவியா? ஐயோ, எப்படி சமாளிக்க போறனோ? சார் சார். மேடம் சொல்லுங்க. மெய்யாகுமா வேப்ப என்ன நெய்யாகுமா? சுபிக்ஷாக்கு விஜய் மேல சந்தேகமா? சூப்பரா இருக்குல்ல? ஆக்சுவலி சாங் சூப்பரா இருக்கும்பா. அது சூப்பரா தான் இருக்கு. ஆனா நேத்து நைட் ஏதோ ஒரு பொண்ணுக்கு அனுப்பியிருக்கீங்களே. எந்த பொண்ணு? எந்த அக்கௌண்ட்? வர்ஷினி. ஏய், அவ ஆக்சுவலி என் பெஸ்டிப்பா. ஸோ அனுப்பின ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்ஸ்ல. அவளுக்கு அனுப்பியிருந்தா பரவாயில்லையே, அதோட சேர்த்து 7 பொண்ணுக்கு அனுப்பியிருக்க. அதுல ஒண்ணு ஆன்டி. வெயிட், அதுல ஒரு பொண்ணுக்கு பக்கமா மெசேஜ் பண்ணிருக்க. படிச்சு காட்டவா? படிச்சு காட்டுறேன். உன்னை விட அழகிகள், உன்னை விட அழகிகள் எத்தனையோ உலகிலே இருக்கலாம். ஆனா எனக்கு அழகே இல்ல. சிரிக்கும் முன் இந்த சிரிப்பு தான், உன் சிரிப்பு தான் அழகுகளின் எல்லை. அது சரி. அப்படியா? நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா காட்ட சொல்லி கேக்குறேன். நீதான் காட்டவே மாட்ற. என்னத்தை காட்டணும்? எது காட்டினாலும் ஓகே தான். அது சரி.
இந்த உருட்டு போதும், எல்லாரையும் ஏமாத்திடலாம். சுபிக்ஷா, தூ தூ தூ. ஏடா ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு 10 வாட்டி ஹாய் அனுப்பிருக்க. என்ன தவிர எல்லாரும் அக்கௌண்ட்ல இருக்காங்க. உன்னை நான் மனசுல வச்சிருக்கேன். ஐயோ, இந்த உருட்டுல தான் உங்ககிட்ட விழுந்தேன். எல்லா பொண்ணுகிட்டே பேசுற, ஆனா பாரு என்ன லவ் பண்ற. இதுல இருந்து என்ன புரியுது? ட்ரூ உன்கிட்ட தான் இருக்கு. பயங்கரமா உருட்டுற. சரி வெயிட் பண்ணு, எல்லாமே செக் பண்ணிட்டு கால் பண்றேன். சுபிக்ஷா, ஐ லவ் யூ. இதோ செக் பண்ணிட்டு மீ டூ சொல்றேன், சரியா? ஓகே. செத்தம். எனக்கென ஏற்கனவே இந்த வழிவடம். விஜய், உனக்கு என்ன பிடிக்கலையாடா? ஏன் இப்படி சொல்ற? இல்லடா, நான் லவ் பண்றப்ப இருந்த விஜய் இப்ப இல்லையும் தோணுது. ஏ லூசு, இன்ஸ்டால பேசுறது வச்சுலாம் நீயே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாத. இதே மாதிரி நான் பல பசங்கிட்ட பேசி உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு கஷ்டமா இருக்குடா. அந்த சேட்லாம் பார்க்குறப்போ எனக்கு செம்மையா கோவம் வருது என் மேல. ஒருவேளை நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீ இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்க மாட்டேன்னு தோணுதுடா. சாரிடி, ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டேன். இப்போ நான் உன்னை மன்னிச்சா கிரிஞ்சா நினைப்பேன். இதுக்கெல்லாம் சண்டை போறியான்னு. கிரிஞ்சாலாம் நினைக்கலடி. உன்னை நான் லவ் பண்ணுறப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உன்கிட்டையும் உன்னோட என்கிட்டையும் இருக்கும். ஆனால் இப்போ நீயே லாக் அவுட் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் இல்லடி. லவ் பண்ணுற பொண்ணை சந்தேகமாக பார்க்குற இந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில் நான் உன்னை உண்மையாக பார்க்குறேன். ஓ சூப்பர், செம்மையா பேச கற்றுக்கிட்டா. ஆனால் உன்னை வர வர எனக்கு பிடிக்கல. சரி நீ போய் தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம், எல்லாம் கிளியர் ஆகிடும். எனக்கு இப்போவே இந்த செகண்டே ஒரு விஷயம் தெரியணும். சுபிக்ஷா நீ போய் தூங்கு, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். முடியுமா முடியாதா? சொல்லு, உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு நான் தான் ஃபர்ஸ்டா இல்லை வேற நிறைய இருக்கா? பைத்தியம் மாதிரி பேசாத. நான் தெளிவாக தான் பேசுகிறேன். நீ தான் காஜ் எடுத்து போய் எல்லா பொண்ணுக்கிட்டே பேசிட்டு இருக்க. ஏய், நீ என் இன்ஸ்டா சாட்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்க, ஓகேவா? நீ தூங்கு, நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேசலாம். ஓ ஃப்ரெஷ்ஷாக பேசணுமா? ஆமாம், பின்ன ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுவேன். இவ்வளோ பொண்ணுக்கிட்ட பேசுகிறல. ஏய், மூடிட்டு ஃபோனை வை. நான் தான் சொல்கிறேன்ல எல்லாம் விளையாட்டுக்கு பண்ணேன்னு. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன உனக்கு சந்தேகம் வந்துச்சு? இஷ்டம்தான் கூட இரு, இல்லைன்னா கிளம்புடி. மூடிட்டு படுறா, நாளைக்கு பேசிக்கலாம். இவ்வளோ இதுதானே நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஜய், உன்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது ஒரு ஃபீலில் பார்த்தேன். ஆனால் இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல. ஏன்? ஏதோ கிரிஞ்சா பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிரிஞ்சு கிரிஞ்சுனா அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் கிரிஞ்சா இல்லையா? ஒவ்வொரு பொண்ணையும் பார்க்கு பீச்சு தேட்டர் கூப்பிடுறியே, அப்பெல்லாம் கிரிஞ்சா இல்லையா? ஏன் கிட்ட மட்டும் தான் கிரிஞ்சா இருக்கா? ஏன்னா அப்படி சொல்ல வரலடி. தப்பு தப்பா மெசேஜ் பண்ணிருக்கியே. ஏன் ஏன் ஏன்? சுபிக்ஷா, இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதெல்லாம் விளையாட்டுக்கு பண்ணேன்னு. ஓ, அப்ப இதே மாதிரி எல்லா பசங்கிட்டையும் நானும் பண்றேன். விளையாட்டுக்கு சொல்றேன், சரியா? சுபிக்ஷா, என்ன நீ ரொம்ப கேவலமா நினைக்கிற. ப்ளீஸ் நிப்பாட்டு. ஏதோ உனக்கு கிடைச்சது சொல்லிட்டு ரொம்ப ஆடாத. ஓ, நான் ரொம்ப பண்றேன்ல. இங்க பாருடி, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன். ட்ரஸ்ட் பண்ணு. அது எப்படி எல்லாமே பண்ணிட்டு ட்ரஸ்ட் பண்ணு சொல்ற? சரி, இப்போ என்ன பண்ண சொல்ற? கெஞ்சு. எனக்கென ஏற்கனவே போன வெடி குண்ட காஜ்.
என்னப்பா? விஜய், என் மேல உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா? ஃபீலிங்ஸ்னா என்ன? இதெல்லாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாதுமா. ப்ளீஸ்டா, நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சாப்பிடு. விஜய், ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் விஜய் பழம் மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு லவ் பண்ண வேண்டாம். படி. நான் ஏன் அழுகணும்? ஒரு நாள் நீ இதே ஃபீலிங்ல இருக்கப்போ நான் முன்னாடி வருவேன். இருந்தாலும் லவ் யூ விஜய். பழம் மாதிரி இருந்தவ பப்பாளி பழம் மாதிரி இருக்கா. இப்படி தெரிஞ்சுன்னா உன்னை விட்டுருக்க மாட்டேனே. ஹார்ட் பீட் சவுண்ட் கேக்குது. வாயத்தர சப்புடா லாலிபப். இனிமே தாண்டி இருக்கு உனக்கு. என்னடா நடக்குதுங்க? சாவுடா. இவளா? சுத்தம்.